உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஜோதிடம் சார்ந்து கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, அது போக ஆன்மீக தகவல்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் ஒரு தனித்துவமான நிகழ்ச்சி தான். என்ன ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லலான்றதுக்காக தான். இந்த மாந்தியோட முக்கியத்துவம் ஒரு ஜோதிடராக எங்களுக்கு நல்லா தெரியும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே. இப்போ நம்ம தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களில், அதாவது கேரளா, ஆந்திரா, நார்த் இந்தியா கூட பார்த்திங்கன்னா, ஜாதகம் கணிக்கும் போதே மாந்தியை குறிப்பிட்டுருவாங்க. ஜாதகத்தில் மாந்தி இந்த இடத்துல இந்த ராசி கட்டத்தில் நிற்குது அப்படின்றத குறிப்பிட்டுருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதில்ல. அது தேவைப்படும் பட்சத்தில் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அசுப கிரகம். அதாவது அசுப கிரகங்கள் நிறைய உண்டு. சனி, ராகு, செவ்வாய், சூரியன் எல்லாமே அசுப கிரகங்கள் தான். அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். பஞ்சபூத கிரகங்களாக அதை நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது மாந்தி கணக்கீடு மட்டும் தனி ஒரு கணக்கீடு. அதை நம்ம ஏன் மென்ஷன் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அது அசுபத்துவமான கிரகம். அதில் பார்வையிலே நம்ம படக்கூடாது, நம்மளும் படக்கூடாது, அதோட பார்வையில் நம்மளும் படக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதை மென்ஷன் பண்ணுறது கிடையாது. தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அதை கணக்கிட்டு அது எந்த ராசிக்கு எங்கே நிற்குது, லக்னத்துக்கு எங்கே நிற்குது அப்படின்றது, ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுக்கான பலன்களும் தீர்வுகளும் நம்ம போவோம். எதுக்கு தேவைப்படும் மாந்தி எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு செய்வினை கோளாறு, அதாவது ஏவல், பில்லி, சூனியம், இது மாதிரியான மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒருத்தரை பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு, அவரோட ஊழ்வினை கர்ம வினைகள் காரணமாக ஒருத்தர் செய்வினை தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண்டிப்பான முறையில் மாந்தியை நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியணும். அதை வச்சு தான் நம்ம ஒரு ஜாதகர் மாந்தி, அதாவது செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காரு, படலை அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அமானுஷமான விஷயங்கள், இந்த மாந்திரிகம், இந்த செய்வினை கோளாறுகள், ஏவல், பில்லி, சூனியம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜாதகர் ஆட்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் மாந்தி. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு மாந்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது நம்ம பிறக்கிற நாளை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, அது நம்மளுடைய ராசி மண்டலத்தில் ஒரு ராசியில் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அது அந்த ராசியில் இருந்தால் நமக்கு யோகமாக பாவமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை 12 ராசிகளுக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம். மாந்தி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் யோகத்தையுமே கூட செய்யும், அதில் சந்தேகம் இல்லை. சில இடங்களில் இருந்தால் மட்டும்தான் கடுமையான பாதகங்களை செய்யும், பாவத்தை செய்யும். சில கிரக சேர்க்கைகள், அதாவது ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம், அப்புறம் பாதகாதிபதியான கிரகம், இதோடலாம் தொடர்பு மாந்திக்கு வரும்போது நிச்சயமான முறையில் அந்த ஜாதகர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதற்கான நிவர்த்தி முறைகளும் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். 12 ராசிக்காரர்களுக்குமான மாந்தி நின்ற பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நியாய தர்மம், பிறர் நலன் பெருசாக கருதி வாழக்கூடிய ஒரு நெறியான சரியான வாழ்க்கையில் வாழக்கூடிய, பயணிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கும்பராசிக்காரர்களை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராசிநாதன் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த நட்சத்திர அதிபதிகளின் குணம் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்களை ஒரு நெறி பிறலாத ஒரு சரியான வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு கோட்பாட்டை சின்ன வயசுலேருந்தே அவங்க மனசில் உருவாக்கி அதன்படி தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. யாருக்கும் துன்பமும் துயரமும் கொடுக்காம குடும்பம் வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லி நல்ல வழி காமிச்சு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா, நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருந்துகிட்டு இருப்பாங்க. அது ஏன்பதை அவங்களுக்கே காரணம் தெரியாது. சின்ன விஷயமா இருக்கும். அதை நம்ம இந்த ஒரு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப அதனால் அந்த குற்ற உணர்ச்சிகள் ஆளாகிக்கிட்டே இருப்பாங்க. அது கும்பராசிக்காரர்களோட இயல்பு. அது போக இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய செயல்கள்னால, அதாவது நம்ம சரியாக செயல்பட வேண்டிய இடத்துல சரியாக நம்ம செயல்படுத்தலை, நம்ம முன்னிலைப்படுத்திக்கல
அப்படின்னு அந்த விஷயங்கள் முடிஞ்ச பின்னாடி அதை நினச்சு வருந்தக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசிக்காரர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, அவங்க செய்கிற செயல் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சதாகவும், சரியாக தான் பண்ணியிருக்காங்கன்ற மனநிறைவையும் கொடுக்கும். அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியாது, நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மாந்தி நின்ற பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மாந்தி ராசியில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், அது போக 12 நிலைகள்ல 12 ராசிகளையும் கும்பராசிக்கு 12 நிலைகள்லையும் மாந்தி இருந்தா என்ன பலன்கள் குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதில குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எது ரொம்ப அதிக பாதிப்புகள ஏற்படுத்தும் எந்த ஸ்தானத்தில இருந்தா அப்படின்றதையும் பார்க்க போறோம். எங்க இருந்தா யோக பலன செய்யும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்கு ராசியிலேயே வந்து மாந்தி இருக்கும் பட்சத்தில, அ உறுதியா வந்து தீர்காயுள குடுத்துரும். அதில எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. தைரியம், தன்னம்பிக்கை, அ விடாமுயற்சி, ஒரு எல்லாத்துலயும் ரொம்ப உரிமையா, நெருக்கமா பழகக்கூடிய ஒரு ஈஸியா ம பொதுவா வந்து கும்பராசிக்காரர்கள் வந்து சோசியலைஸ் ஆக மாட்டாங்க. ஒரு மாரி ஒதுங்கி ஒதுங்கியே போயிட்டுருப்பாங்க. ஆனா வந்து இந்த மாந்தி தொடர்பு இருந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கமா பெரிய பழக்கம் இல்லாத நபர்கள்ட்டயும் ரொம்ப உரிமையா பழகக்கூடிய ஒரு மனநிலைய வந்து அ மாந்தி குடுத்துரும். இது வந்து முதல் நிலையில அதாவது ராசியிலேயே மாந்தி இருக்கக்கூடியபோது கிடைக்கக்கூடிய பலன்கள். அது போக வந்து தெய்வ பக்திய குடுக்கும். இப்ப கும்ப ராசிக்குன்னு ஒரு ஒரு குணாதிசயம் உண்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? முன்னாடி சில பண்புகள சொன்னோம்ல. அது அந்த காரகத்துவங்கள் எல்லாத்தையும் வந்து வலுப்படுத்துற விதமா மாந்தி செயல்படும். ராசியிலேயே இருக்கும் பட்சத்தில. ஸோ அது ஒரு நல்ல அமைப்பு தான். மாந்தி ராசியில, கும்ப ராசியில இருக்கும்போது நல்ல பலன்கள குடுக்கும். கும்ப ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த மீன ராசியில, அதாவது குருவோட வீடான முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்ல அ மாந்தி இருக்கும் பட்சத்தில, நெறைய பொருளாதார நெருக்கடிகள், அ வாக்கு குடுத்து அத நிறைவேத்த முடியாதனால சில சங்கடங்கள், பள்ளி கல்வியில தடைகள் இது எல்லாத்தையுமே குடுக்கும். குடும்ப அமைப்புலயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய சிக்கல்களையும், போராட்டங்களையும் குடுக்கும். அதாவது குடும்ப அமைப்புகள்ல போராட்டம், சிக்கல் அப்படின்றது வந்து தாய் தந்தையர்கள் கடன், அ அதனால சில சிக்கல்கள், அதனால 2 கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இப்படின்ற மாதிரி தொந்தரவுலாம் குடுக்கும். அ மேச ராசியில அதாவது ராசிக்கு 3ஆம் இடம், கும்ப ராசிக்கு 3ஆம் இடம் வரக்கூடிய மேச ராசியில முயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை, நம்மளுடைய ஆசை, அபிலாஷைகள் எல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானமா சொல்லக்கூடியது மேச ராசி தான். கும்ப ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமா வரக்கூடிய மேச ராசி. ஸோ அங்க வந்து மாந்தி இருக்கும் பட்சத்தில, அ பொதுவா மம் இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், அத தாண்டி அ தன்னுடைய கர்ம நம்ம செய்ய நினைக்கிற விஷயத்த சரியா செஞ்சு முடிச்சுருவாங்க. ஆனா, அதே வந்து 3ஆம் இடத்துல மாந்தி அமர்ந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேகமா ஆரம்பிச்சாங்களோ, அவ்வளோ வேகமா அந்த வேலைய முடிக்காமயே பாதியில விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போற மாரியான, ஒரு அரைகுறைமா அங்கே தொட்டு, அங்க தொட்டுன்னு போற மாரியான ஒரு மைண்ட் செட் ஆயிருவாங்க. இதனாலேயே நெறைய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாவாங்க. ஸோ இது வந்து 3ஆம் இடத்துல நிற்கக்கூடியபோது செய்யக்கூடிய பொதுவா வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் மாந்தி நின்னா நல்ல பலன் செய்யும். ஆனா, இந்த கும்ப ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் அது விதிவிலக்கா இது எங்கெங்க இருந்தா நல்லது செய்யும்னு மித்த ராசிக்காரர்கள் சொல்றோமோ, அங்கெல்லாம் இருந்தா இந்த கும்பம், மகர ராசிக்காரர்களுக்கு தொந்தரவு பண்ணும். ஸோ அந்த வகையில கும்ப ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமான மேச ராசியில மாந்தி இருந்தாலும் தொந்தரவு தான் செய்யும். எண்ணங்கள்ல நெறைய சிக்கல்கள குடுக்கும், போராட்டங்கள குடுக்கும், எதிர்மறையான சிந்தனைகள குடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய வண்டி வாகனங்கள், தாயார குறிக்கக்கூடிய வீடு, மனைய குறிக்கக்கூடிய ரிஷப ராசியில மாந்தி இருக்கும் பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தாயாரோட உடல்நிலையில நெறைய பாதிப்புகள குடுக்கும். ஆம் தாயார் உடல்நிலை பாதிப்பு குடுக்கும். ஜாதகருடைய உடல்நிலையிலும் பாதிப்ப குடுக்கும். மாந்தி 4ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில, நீங்க வந்து ஒ கையில காசு தங்காது. அ எவ்வளோ சம்பாதிச்சாலும் எங்க போச்சுன்றது தெரியாத அளவுக்கு, அ நம்மள மீறி செலவினங்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க கோடி சம்பாரிச்சாலும், அந்த கோடிக்கு மேல செலவு உங்களுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். இது வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது, அதோடைய மாந்தி செய்யக்கூடிய செயல்களா இருக்கு. அதே நேரத்தில 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், யோகஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல, அ மிதுனத்தில மாந்தி இருக்கும் பட்சத்தில, சிறந்த ராஜயோகம்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட குலதெய்வம், உங்களோட குலதெய்வத்தோட ஆற்றல் மேலும் மேலும் பெருகுறது, உங்களுடைய குல விருத்தி அடைறது, இது எல்லாமே வந்து அ மாந்தி வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்கள செய்யும். 6ஆம் இடத்துல நம்ம சொன்ன மாரி, 6ஆம் இடமா கடகராசி வருது. கடகராசியில மாந்தி சம்மந்தப்படும்போது, ச அதுதான் வந்து ஒரு பிரதானமான பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. 6ஆம் இடத்து சந்திரனோடையும் சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து எண்ணற்ற மனக்குழப்பங்களும், போராட்டமும், கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகள நிறைய குடுத்துட்டே இருக்கும். அதுக்கு அடுத்ததா வந்து 7ஆம் இடம்.
பொதுவா 7ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மாந்தி இருக்கும்போது, உங்க ராசி அதிபதி சனிக்கு புத்திரனா இருந்தா கூட, அங்க சூரியனோட வீட்ல வந்து சம்மந்தப்படும்போது, அசுப கிரகங்கள் சம்மந்தப்படும்போது, சம்பாத்தியத்தில போராட்டத்த குடுக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள குடுக்கும். இங்க மாந்தியும் சூரியனோட வீடான சிம்மம், உங்க ராசிக்கு 7ஆம் இடமா வரக்கூடிய சிம்மத்தில அமரும்போது, எண்ணற்ற தொந்தரவுகள, சங்கடங்கள குடுக்க தான் செய்யும். பொருளாதார ரீதியாவும், உடல் சார்ந்த விஷயங்கள்லயும் குடுக்க தான் செய்யும். அதுக்கு அடுத்ததா வந்து 8ஆம் நிலை. அது 8வது இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஆயுள் பாவம் அது. அங்க வந்து மாந்தி அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆயுள்ல பிரச்சனை குடுக்குதோ இல்லையோ, கண்டிப்பான முறையில வந்து கெட்ட பெயர், அவப்பெயர்கள், வீண் பழி, நம்ம நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். எண்ணங்கள வந்து அடிக்கடி மாத்திக்கக்கூடிய மனநிலைகள குடுக்கும். ஒரே முடிவா எடுத்த காரியத்த தொடர்ந்து செய்ற மாரி இல்லாம, அ மா எண்ணங்கள்ல இன்னைக்கு ஒண்ணு நெனைக்கிறேன், நாளைக்கு ஒண்ணு நெனைக்கிறேன்ற மாரி போயிட்டே இருக்கும். இது வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. பலன்கள் அது. அதுக்கு அடுத்ததா 10ஆம் இடத்து மாந்தி யோக பலன செய்யும். வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு தொடர்புடைய பணிகள், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறைகள் இது மூலியமா நல்ல ஆதாயங்களும், வெளிநாட்டு நபர்கள் மூலியமா நல்ல ஒரு வளர்ச்சியும், ஒரு ஆதாயங்களும் வந்து உங்களுக்கு குடுத்துருவாரு. அதுக்கு அடுத்ததா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசி, அதாவது கும்பராசிக்கு 11ம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில வந்து மாந்தி இருக்கும் பட்சத்தில, பொதுவா நம்ம முன்னாடியே சொன்ன மாரி 3, 6, 11ல மாந்தி மித்த ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும். கும்பம், மகரத்துக்கு மட்டும் தொந்தரவு செய்கின்ற வகையில, இங்கே வந்து 11ஆம் இடத்துல மாந்தி இருக்கும் பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நெருக்கடி லாபத்த குடுக்க வேண்டிய மாந்தி, பொருளாதார நெருக்கடிகள குடுக்கும், இழப்பீடுகள குடுக்கும், நஷ்டங்கள குடுக்கும், வீண் விரயங்கள குடுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆ நம்ம மாந்திய வந்து ராசிய வச்சு மட்டும் கணிச்சிடாம, விதி, மதி, கதின்னு சொல்லக்கூடிய லக்னம், ராசி, சூரியன் இந்த 3 நிலைகள்லயும் மாந்தி என்ன ரோல் எடுக்குது அப்படின்றத பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அத வச்சு தான் உறுதியான பலன்களையும் உங்களுக்கு சொல்ல முடியுன்றத நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் ஒரு நீங்க முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம மாந்திய பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். மாந்தி வேற, குளிகன் வேற அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா 2மே ஒண்ணு தான். மாந்தியும், குளிகனும் ஒண்ணே தான். இந்த மாந்தியோட நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாளிகை வந்து வரும். அந்த நாளிகையை தேர்ந்தெடுத்து அதிலயும் சில விஷயங்கள் நம்ம வந்து செய்றதுனால நல்ல பலன்கள் நம்ம அடைய முடியும். அதாவது சுபகாரியங்கள் அப்படின்னு அசுப காரியங்கள மட்டும் செய்யக்கூடாது. சுபகாரியங்களையும் ஒரு பர்ட்டிகுலரான விஷயங்கள் மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற சில கணக்குகள்லாம் இருக்கு. என்ன விஷயம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பொறுத்து நமக்கான அந்த அந்த மாந்தியையும் நம்ம வந்து சாதகமா பயன்படுத்திக்க முடியும். முள்ள முள்ளால எடுக்கணும் அப்படின்ற மாரி, கிரகங்களால வரக்கூடிய கோளாறுகள கிரகங்கள வச்சு தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சூரியனால வர பிரச்சனைய குருவால சரி பண்ணலாம். குருவால வர பிரச்சனைய சுக்கிரனால சரி பண்ணலாம். செவ்வாயால சரி பண்ணலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. செவ்வாயால வரக்கூடிய பிரச்சனைகள வந்து பார்த்தீங்கன்னா, குருவால சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து முள்ள முள்ளா எடுக்கிற மாதிரி கிரகங்களோட குடுக்கக்கூடிய தோஷங்களையும், சங்கடங்களையும் நம்ம வந்து கிரகங்கள வச்சே தான் நம்ம சரி பண்ணிக்கவும் முடியும். அந்த வகையில ஒவ்வொரு கிரகத்துக்கும் தன்மைகளும் உண்டு, பாதகத்தன்மைகளும் உண்டு. எப்படி நம்ம பயன்படுத்துறோன்றத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி இருக்கு. இது வந்து ஒரு சராசரி மனிதர்களா, ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சராசரி மக்களா இத நீங்க உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு தேர்ந்த ஜோதிடர்களால உங்களுக்கான இந்த விஷயங்கள உங்களுக்கான சரியான முறை எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்த செய்யும், எந்த கிரகத்தோட நேரத்தில என்ன விஷயத்த நம்ம செய்யலாம், என்ன தசாபுத்தி காலங்கள் என்னென்ன விஷயங்கள தவிர்க்கணும், என்னென்ன தசாபுத்தி காலங்கள்ல என்னென்ன விஷயத்த தைரியமா செய்யலாம், அப்படின்ற கைடன்ஸ்லாம் குடுக்க முடியும். இதில பர்ட்டிகுலரா இந்த மாந்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மாந்தி, குளிகன் இதில வந்து அசுப காரியங்கள், அதாவது நம்ம ஜாதகம் வெளிப்படையா பார்க்கும்போது நல்லா இருக்கு. இதுல எதுவும் தொந்தரவு இல்ல. அப்படின்ற மாரி இருக்க நேரத்திலயும் நமக்கு ஏதாவது பாதிப்பு, அதாவது உடல் ரீதியான பாதிப்பா இருக்கலாம், கடன், தொழில் சார்ந்த பாதிப்புகளா இருக்கலாம், கடன் சார்ந்த பாதிப்புகளா இருக்கலாம், உறவு ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம். நல்லா ஜாதகம் நல்லா இருந்து இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வரும்போது தான், அடுத்த கட்டமா தான் வந்து நம்ம வந்து மாந்திய செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ பார்க்கும்போது அது கண்டிப்பா அதுதான் ஒரு காரணமா இருக்குன்றத நம்ம வந்து கண்ண மூடிட்டு சொல்ல முடியும். எல்லாமே ஜாதக நிலையில பொதுவான ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா, மாந்திய கணக்கிட்டு பார்த்து தான் உங்க பிரச்சனைக்கான தீர்வு அங்க தான் எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து அ ஒரு நீங்க போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்தாலும் ஜாதகத்துல நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற வருத்தம் இருக்கிறவங்க, சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய மாந்தி, உங்க விதி, மதி, கதி இந்த 3 நிலைகள்லயும் உங்களுக்கு மாந்தி என்ன ரோல் பண்ணுது? உங்களுக்கு அது தொந்தரவு தான் பண்ணுதா? இல்ல யோகத்த செய்ற நிலையில இருக்கா? இல்ல எதுவுமே பிரச்சனை இல்லையா? வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இப்படின்ற விஷயங்கள இன்னும் தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உதவ நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.